அதாவது நம்ம எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்தே சினிமாவை பற்றின ஒரு பழமொழியை ஒன்று சொல்லுவாங்க. அதாவது சினிமாக்காரன் தூங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும் ஒரு காலை. இல்லைன்னா அவன் செத்துட்டான்னு நினச்சி அவனை புதைச்சிட்டு அவன் நடிக்க வேண்டிய கேரக்டரில் இன்னொரு நடிகர் உள்ளே புந்துருவாங்க. அப்படிலாம் வேடிக்கையாக சொல்லுவாங்க. வேடிக்கையாக சொல்லப்பட்டாலும் அதுதான் 100% உண்மை அப்படிங்கிறத பல முறை பல நடிகர்கள் நிரூபிச்சிருக்காங்க. நமக்கே தெரியும், பல ஹீரோக்கள் நடிக்க வேண்டிய படத்தில் அவங்களுக்கு பதிலாக வேற ஹீரோக்கள் உள்ளே வந்து நடிச்சிருப்பாங்க. அதில் பெரும்பாலான படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறத எக்கச்சக்க லிஸ்ட்டை நம்ம வந்து பார்த்துட்டோம். ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா அது தொடருது அப்படிங்கிறத ரொம்ப வேடிக்கையான விஷயம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்கள் நடிக்க போகிற படம் தான் வாடி வாசல். இந்த படத்துக்காக சூர்யா ரசிகர்கள் 4 வருஷமாக வெயிட் பண்ணிருக்காங்க. ஒரு வழியாக இந்த படம் நடக்குமா நடக்காதா, ட்ராப்பா இல்லையா அப்படிங்கிற பல்வேறு குழப்பங்களுக்கிடையே சூர்யா தான் நடிக்கிறாரு. அக்டோபரில் ஆயுத பூஜையை தொடர்ந்து அந்த படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இந்த வாடிவாசலில் சூர்யா மட்டும் நடிக்காமல் இருந்தால் நம்ம நடிக்கலாமே அப்படின்னு தனுஷ் அவர்கள் மனசை நினச்சி வெற்றிமாறனுக்கு தூதெல்லாம் விட்டதா அப்போவே தகவல் வந்துச்சு. சரி, வெற்றிமாறன் அவருடைய ஆஸ்தான இயக்குனர், அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு. கிட்டத்தட்ட 4 படங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த உரிமையில் கேட்குறாரு, ஓகே. ஆனால் சூர்யாவோட இன்னொரு படத்தையும் தனுஷ் அவர்கள் அபகரிக்க பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் ஓடிட்டு தான் இருக்குது. நமக்கே தெரியும், சூரரை போற்று பிளாக் பஸ்டரையும் தேசிய விருதையும் சூர்யாவுக்கு வாங்கி கொடுத்த ஒரு இயக்குனர் சுதா கொங்கரா. இவங்க இயக்கத்தில் தான் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா புறநானூறு அப்படிங்கிற படத்தில் நடிக்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த படம் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முன்னிருந்து நடத்தும் ஒரு தமிழ் இளைஞனோட கதை அப்படிங்கிறதால மும்பையில் செட்டிலான சூர்யா, ஆஹா நமக்கு இப்போ ஆப் வந்துருமாட்டிருக்க இந்த படத்தில் நடித்தா அப்படிங்கிறதுக்காகவே அந்த படத்தை நடிக்காம விட்டார். இப்போது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தனுஷ் அவர்கள் சுதா கொங்கராவுக்கு தூது விட்டு இந்த புறநானூறு படத்தில் நான் நடிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டு கிட்டத்தட்ட அந்த படத்தில் நடிக்கிறதும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சூர்யா நடிக்க விருப்பம் இல்லை, தனுஷ் சொல்ல வந்துட்டார், ஓகே. ஆனால் சூர்யா ரசிகர்கள்னா என்னடா தொடர்ந்து தனுஷ் அவர்கள் சூர்யா நடிக்க வேண்டிய படத்துலேயே தலையிட்டு வாய்ப்பை பெறுகிறாரோ அப்படின்னு தான் சந்தேகப்படுறாங்க. முன்ன வாடிவாசல், இப்போது புறநானூறு அப்படிங்கிறாங்க. எது எப்படியோ தனுஷ் அவர்கள் புறநானூறு படத்தில் நடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.